தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் 125 தீர்மானங்களை நாம் வரையறுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் இங்கு படிக்க இயலாது. ஆதலால் ஒரு சில தீர்மானங்களை இங்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை தமிழ் தேசியத்தின் அடித்தளமாக கொண்டு செயல்படவும், சாதியையும் சாதியத்தை பாதுகாக்கும் மதவாதத்தையும் எதிர்த்து அனைவருக்கும் சம உரிமையும் சமூக நீதியும் உறுதி செய்யும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. இந்துத்துவ மத தேசியத்திற்கு எதிராக அனைத்து தேசிய இனங்களின் மொழி பண்பாட்டு அடையாளங்களையும் உரிமைகளையும் மதிக்கும் மதசார்பற்ற மொழிவழி தேசியத்தை கட்டி எழுப்பவும், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சியையும் இந்தியாவின் அனைத்து தேசிய இனங்களிடையே நல்லிணக்கம், நட்புறவு, ஐக்கியம் ஆகியவற்றையும் வளர்த்தெடுக்கவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. தமிழ் இந்த பக்கமாக இந்தியாவின் அனைத்து தேசிய இனங்களுக்கும் தன்னுரிமை, தன்னாட்சி அதிகாரம், மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தேசிய இனங்களின் இறையாண்மையுடன் கூடிய ஒன்றிய கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும். மாநிலங்களின் உரிமைகளையும் அதிகாரங்களையும் பறிக்கும் மையப்படுத்தப்படும் போக்கை தடுத்து அரசமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கோட்பாட்டை வலுப்படுத்த ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தமிழர்களின் மொழி உரிமை, இன உரிமை, பண்பாட்டு உரிமை, பொருளாதார உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாட்டுக்கு உண்மையான மாநில சுயாட்சியை உறுதி செய்ய வேண்டும். கல்வி, பொருளாதாரம், நிர்வாகம், கலை, இலக்கியம், பண்பாடு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மாநிலங்களின் அதிகாரத்தை விரிவுபடுத்தும் அரசமைப்பு சட்டத்தை திருத்தங்களை மேற்கொள்ள ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே அரசு, ஒரே ஆட்சி, ஒரே கட்சி என்கிற ஆதிக்க அரசியலை நிராகரித்து மதசார்பற்ற சமத்துவ ஜனநாயக இந்தியாவை கட்டி எழுப்பவும், பிற மொழி பிற இன மக்களை பகையாக கருதாமல் அனைத்து தேசிய இனங்களின் எழுச்சிக்கும் ஐக்கியத்திற்கும் துணை நின்று கூட்டாட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. இப்படி 125 தீர்மானங்கள் அரசமைப்பு சட்டம், மொழி, கல்வி, ஆளுநர் உள்ளிட்ட தமிழீழம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் இலங்கை அரசு புதிதாக வரையறுக்க உள்ள அரசியலமைப்பு சட்டம் கடந்த 77 ஆண்டுகளாக தமிழர்கள் எதிர்கொண்டு வரும் இன பாகுபாடு, அரசியல் உரிமை மறுப்பு, நில ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய அடையாள சிதைப்பு ஆகியவற்றை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் அமையும் என்கிற அச்சம் ஈழத் தமிழர்களிடையே மேலோங்கியுள்ளது. குறிப்பாக முழுமையான ஒற்றையாட்சி முறையை திணித்து தமிழ் மக்களின் வாழ்வுரிமைகளை முற்றாக சிதைக்கும் நோக்கில் அச்சட்டம் வடிவமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அச்சட்டம் அமைந்திட வேண்டும் என இச்சட்டம் அமைந்திட வேண்டும் என இம்மாநாடு இலங்கை அரசை வலியுறுத்துகிறது. இனச்சக்களுக்கு தமிழீழம் ஒன்றே தீர்வு என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடாகும். எனினும் உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழ்
மக்களின் ஈழத் தமிழர்களின் கருத்தறியும் வகையில் பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என இலங்கை அரசுக்கும் இந்திய அரசு உள்ளிட்ட அனைத்துலக சமூகத்திற்கும் இம்மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது. இப்படி தமிழீழம் தொகுதி மறு வரையறை உள்ளிட்ட 13 தலைப்புகளில் 125 தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் வகையில் அனைவரும் கைகளை தட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நூற்றி 25 தீர்மானங்களும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டு அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை இம்மாநாடு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கட்டுக்கடங்காமல் இங்கே அரங்கத்தில் இருக்கிற கும்பலை விடவும், கூட்டத்தை விடவும், சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு நிற்கிறார்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற வகையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி, இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.